இன்னைக்கு உங்க லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. இப்போ இந்த யோனா என்ன பண்ணிடுறாரு, கொந்தளிக்க போல பாருங்க. எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு தெரியுமா ஒண்ணு, பிரதர் நல்லா கேளுங்க. நீங்க எல்லாம் பியூட்டிஃபுல் வாட்ச் எல்லாம் வச்சிருப்பீங்க, பியூட்டிஃபுல் போன் வச்சிருப்பீங்க, எல்லாம் வச்சிருப்பீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா உங்களுக்கு? உனக்கு தவிர. என்னப்பா இந்த மாதிரி குண்டு போடுற? ஆமா, people around you know by your conversation and your priorities you are a disconnected person. தமிழ்ல என்ன சொல்றது, உறவு துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமையில நீ இருக்கிறன்னு நீ பேசுறதுலயும், நீ அலையிறதுலயும், நீ ஓடுறதுலயும், நீ வருத்தப்படுறதுலயும் தெரிஞ்சிடும். நீ கோவப்படுறது, டென்ஷனு, எல்லாத்துலயும் சந்தோஷமற்ற ஒரு நிலைமை ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு தவிர. அதான் பிரச்சனை. இப்போ கொந்தளிக்குது சார். யோனா 1:11 வாசிக்கலாமா? பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்யணும்? இவன் சரியில்லைன்னு எல்லாருக்கும் தெரியுது. இதுல வேற குழுக்கள் போட்டா இவர் பேர் தான் வருது. அதுல அவன் என்ன சொல்றான், உண்மையை சொல்லிடுறான் பாருங்க. அந்த மனுஷன், நான் கடவுளை விட்டு நான் ஓடி போறேன்ப்பா அப்படின்ற இவர் வார்த்தை சொல்லிட்டாரு. அப்போ என்ன சொல்றாங்க, 10ஆம் வசனம், அந்த சேலர்ஸ் என்ன சொல்றாங்க கேளுங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால். பாருங்க, யார் வாயில சொன்னது? தேவதூதன் சொல்ல, அவரே சொல்லிட்டாரு. அவங்க கேட்குறாங்க, எப்பா உனக்கு என்ன ஊதியம் இருக்குது, என்ன வேலை இருக்குது, நீ யாரு, எந்த தேசம், நீ எந்த ஜாதி எல்லாம் சொல்றான்னு கேட்குறாங்க. நான் எபிரேயன்னு, கடலையும் எல்லாத்தையும் உண்டு பண்ண கடவுளை நான் தான் வணங்குறேன், அப்படி இப்படி அவரை விட்டு நான் உட்கொடு போகிறேன்னு இவரே வளர்றாரு சொல்லிட்டார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, கடவுளுடைய ஊழியக்காரன் கடவுளுக்கு விரோதமா ஓடிட்டு இங்க வந்து பூந்து இருக்கிற, ஒன்னால இவ்வளவு பிரச்சனை வருதாடான்ட்டு அவங்க பயந்துட்டாங்க. பயந்துட்டு என்ன வாசிங்க, அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அவங்க கேட்கறாங்க பாருங்க, ஏன்பா இதை செஞ்ச, ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு, என்னன்னா கடவுள் விட்டு ஓடி வந்திருக்கிறேன் என்னப்பான்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்க, இப்போ பிரச்சனை சால்வ் ஆகணும், நாங்க என்ன செய்யணும்? பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நான் கேட்டேன். பிரச்சனை இன்க்ரீஸே ஆயிட்டு இருக்கும் உங்க லைஃப்ல, ஆனா அது நார்மல் நினைச்சிட்டு இருக்கலாம். சின்ன வியாதி தான் இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னால, வளர்ந்துட்டு இருக்கு. உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்க அப்பாவுக்கு அந்த வியாதி இருந்துச்சு, எங்க பக்கத்து வீட்டுக்காருக்கு வேற ஏதோ பெரிய வியாதி இருக்குது, ஸோ இதெல்லாம் ஓகே, இவ்வளோ வயசாயிருச்சு இல்லை சார், அதனால உங்களுக்கு இது வரணும். இப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கப்பலுக்கு அடியில் போய் படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், தலைக்கு மேலே எரியுது, இவன் தூங்குறான். இன்னைக்கு அதே நிலைமை தான் ஆண்டவர் வருத்தத்தோட பார்க்குறாரு. என் பிள்ளைகள், தே ஆர் நாட் ஸோ சென்சிட்டிவ். அவங்க பாட்டுக்கு அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை பெருசாகுது. அதை நான் விவரித்து சொன்னால் நீ ரொம்ப சேட் ஆகிடுவோங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துங்க. இந்த ஒரு சின்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் மாமியார் பிரச்சனையா இருக்கும், அதுக்கப்புறம் என்னாச்சு, மாமியார்னா அப்படிதான் நினைச்சு விட்டு கடைசியில் புருஷன் ஒரு மாதிரி ஆகுது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பிள்ளைகள் ஒரு மாதிரி ஆகுது. ஆனாலும் உனக்கு கண்ணு திறக்க மாட்டுது. இது என்னடா அது, ஒஸ்ட் ஆகுது, லைஃப் ஒஸ்ட் ஆகுது. திடீர்னு பணம்லாம் கஷ்டமா மாட்டுது. என் பணம் ஏன் வராம போகுது ஆண்டவரே, என்கிட்ட என்ன ஆண்டவரே குறை இருக்கு, எனக்கு யுத்தத்தை செய்கிறீரே, என்னுடைய எதிர்காலிகள் கூட எனக்கு தாழ்மையா வந்துருவாங்க, ஆனா என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது, உம்மோடு நான் சரியா இல்லை. இன்னைக்கு நடக்கிற குஷியில இருக்கிறோம். பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு, அங்க சுத்துறோம், அமெரிக்கா போறோம், சிங்கப்பூர் போறோம், எல்லாம் ஹனிமூன் போறோம், எல்லாம் குஷியா தான் இருக்கும் சார். எவ்வளோ 10 வருஷமா குஷியா இருக்கும். ஹனிமூன்றது கொஞ்சம் தான், லைஃப் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் ஹனிமூன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல பணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பரிதாபம். என்ன தெரியுமா, பணம் இருக்கிற வரைக்கும் கடவுள் என்னோட கூட இருக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. அதுதான் அவங்க கண்ணை மாய்க்கிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்றது கூட தெரியாமல் இருக்கும். பண கஷ்டத்தில் இருக்கிறவன் ஆண்டவர் வருவான், வியாதி இருக்கிறவன் ஆண்டவர் வருவான். ஆனால் வசதி ஆயிட்டா கூட நம் பணம் குறையக்கூடாது, பணம் அதிகரிக்கட்டும். ஆனால் என் நிலைமை என்னன்னா, டெம்பரேச்சர் டாக்டர்கிட்ட போனோன்னா கை நாடி, உன்னுடைய கை நாடியில் என்ன சொல்லுது, உன்னுடைய தாகம் எப்படி இருக்குது, நீ ஆண்டவரை குறித்த பாசம் எப்படி இருக்கு, உன்னுடைய தயால குணம் எப்படி இருக்குது, உன் தர்மம் எப்படி இருக்குது, கடவுளுடைய வசனத்தை தியானிக்கிறது எப்படி இருக்குது, யூடியூப்ல நல்ல மெசேஜ் கேட்குறியா, நல்லா பேசுற ஆளுங்க பேர் கூட தெரியாம இன்னும் நம்ம கழுதை கேட்கடா கற்பூர வாசனைன்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க சார்?
சார் இன்னைக்கு உங்க ஆபீஸ் போறதுக்கு 3/4 மணி நேரம் கார்ல போறங்க. அந்த கார்ல போல வேண்டாத யோசனையும் வருத்தத்தையும் நினைவுகளும் யோசிக்கிறோமா, இல்ல ஒரு மெசேஜை போட்டுட்டு அந்த மெசேஜை கேட்டுட்டு போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? உங்களுக்குன்னு ஃபேவரட்டா பிரசங்கியா இருக்கிறாருங்களா, கோமாளிகள் இருக்கிறாங்களா? கோமாளிகளோட சுத்துறவங்க நீங்களும் கோமாளிகளா மாறிடும். பொய் சொல்றவங்களோட சேர்றவங்க அவனும் பொய்யனா மாறுவான். உண்மையான சத்தியத்தை பேசுற, சத்தியத்தை கேட்கணும். உலகம் ஃபுல்லா பெரிய பெரிய பிரசங்கர்கள் இருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கையில என்ன இன்புட் இருக்குது? வெறும் மோசமான சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா உடல் அப்படிதான் இருக்கும். ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ என்ன மாதிரி பிரசங்காரு, என்ன மாதிரி வசனத்தை கேட்கிறோம்? இந்த பிரசங்காரை கேளு, அந்த பிரசங்காரை கேளு சொல்றது என் கடமை கிடையாது. உங்களுக்கு போய் கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியும் எப்படின்னு. ஒரு 10 கேளுங்க, அப்புறம் 11வது நல்ல ஆட்களை கேட்புங்க. கேளுங்க. இது உங்களுடைய தியானம், உங்களுடைய ஞானமா இருக்கட்டும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நம்ம எவ்வளவு தூரம் அக்கறையா இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுதான் என்ன ஆகுது, இவங்களை இருக்கிற சுத்தி இருக்கிறவங்கலாம் தெரியுது உனக்கு ட்ரபிள் இருக்குது. உன்னால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன் பிரதர், ஹஸ்பண்ட்ஸ், ஒய்ஃப்ஸ், உங்க ஃபேமிலியுடைய ப்ராப்ளம்க்கு காரணமே நீங்களா கூட இருக்கலாம். கோச்சிக்காதுங்க. நம்ம கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனா நமக்கு திமிருன்னு ஒன்று கூட இருக்குது. அதை அடியில கார்பெட் அடியில் ஒழிச்சு வச்சிருப்போம். தாழ்மையா இருக்க மாட்டோம், இருதயத்தை சோதிக்க மாட்டோம், குறை சொல்வோம். நான் செஞ்சது தான் கரெக்டு. அது ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனா என்னை மாத்திக்கணுன்ற ஒரு நினைவே வராத பட்சத்துல கர்த்தர் எப்படி அசைவாடுவார்? இதுல பியூட்டி என்ன தெரியுமாமா? ஒருத்தருடைய கீழ்ப்படியாத நிமித்தம் சாதாரண ஜனங்கள் உடைய குடும்பத்துக்கு அவன் பொருள் வாங்கிட்டு போறான். சிங்கப்பூர்ல இருந்து என் மனைவிக்கு என் பையனுக்கு இந்த வாஷிங் மிஷின், அது என்னமோ சும்மா சொல்றேன், எல்லாம் வாங்கிட்டு போற பொருள் எல்லாம் தப்பு செய்யாதவங்க எல்லாம் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு லாஸ் ஆகுறாங்க. யாருடைய தப்பு? அவங்க தப்பு கிடையாது, அவங்க குடும்பத்தின் தப்பு இல்லை. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அந்த கப்பல்ல இருக்கிற குடும்பத்தினர் அனைவருக்கும் லாஸ். நீ எப்பவுமே யோசிச்சிருப்ப என் புருஷன் தான் சரியில்லை, நீ ஆனா உன்னை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டான். ஆனா இன்னைக்கு நீ புருஷனோ பொண்டாட்டியோ யாரோ நீ யோசி, என் நிமித்தம் என் திமிரு இருக்குதா ஆண்டவரே, என் கீழ்ப்படியாம இருக்குதா? பாவம்னு சொல்ல போல செய்யறது மட்டும் இல்ல, கமிஷன், சின் ஆஃப் கமிஷன்னா நீங்க செய்யற பாவம், செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை செய்யாம இருக்கிறனால சின் ஆஃப் ஒமிஷன். இன்னைக்கு பெண்கள்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க ஹஸ்பண்டுடைய அம்மா எல்லாம் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க மேல கொடூரமும் கேடா இருக்கும். இந்த மாதிரி வியாதிகள் தான் பெரிய வியாதி. வாயில சொல்ல மாட்டேன் அந்த வியாதிக்கு காரணம் எல்லாம் அன்ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரிசென்ட்மெண்ட் அண்ட் கிரட்ஜ். இது எதுக்கு நமக்கு இருக்கணும்? அவங்க எப்படி இருக்கட்டும், ஆனா நான் நல்லது செய்வோம். மாமியாருக்கு பிறந்தனால வாங்க நல்ல மதிப்பான ஒரு புடவை வாங்கி கொடுங்க. எதுக்கு தெரியுமா? உன் இருதயம் நல்லா இருக்கும். இல்லாட்டா உன் இருதயம் எப்படி தான் இருக்கும், கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி ஆயிடும். நீ என்னத்தை தான் மேக்கப் போட்டாலும் அந்த நாத்தம் உன் மூஞ்சிலையும் பேச்சிலையும் வந்துடும். சொல்றது கொஞ்சம் அருவருப்பா இருக்கும், ஆனா அது அப்படி தெரிஞ்சாதான் சில உங்களுக்கு ஏறும். நீ வச்சுக்கிற காரை பற்றி பெருசா யோசிக்காத, உன் குணம் எப்படி இருக்குன்னு யோசி. எங்க மாமியார் ஒரு மாதிரி தான் சார், ஆனாலும் நான் நன்மை செய்யணும். எங்க மாமனார் ஒரு மாதிரி தான், ஆனாலும் அவருக்கு நான் செய்யணும். கஷ்டப்பட்டாலும் வாங்க ஒரு வாங்கி கொடுங்க பாவுங்க. உன் இருதயம் எவ்வளவு அழகா மாறலாம், ஆனா கேடா மாறுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம்ல, ஆனா மாறினதுன்னு தெரியல. இட் பிகம் worse, it kept on becoming worse till a thunderbolt hits you. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய சேதம் நடக்கிறதுக்கு முன்னாலே நீ திருத்திக்கலாம். எப்ப தெரியுமா? இப்போ இதான் ஒரு கோடுங்க, இந்த கோட்ல நம்ம நேரம் போறோம், இப்படி போலயே நமக்கு தப்புன்னு தெரியுது, இங்க போறா இப்படி போயிடுது. அப்படின்னா the angle of diversion, டைவர்ட் பண்றது. ஒரு நேர கோட்ல நடக்கிறது பதிலா இப்படி கொஞ்சம் மாறிட்டோம்னா போக போக டைம் ஆக ஆக தூரம் இப்படி போயிடும். அப்போ உன் ஏர்லியர் ரெக்டிஃபிகேஷன் கேன் ஹெல்ப் யூ இன் யுவர் கோர்ஸ் கரெக்ஷன். உன்னுடைய பாதையில ராங்கா போற ரூட்டை சீக்கிரமா மாத்திக்கலாம். அதுக்கு தான் ஐசக் ஜோன் ஒருத்தர் இன்னைக்கு கடவுள் இந்த கழுதை யூஸ் பண்ணி பேசுறாரு. நீங்க வரப்போல வேற யோசனையில வந்திருப்புங்க. என்ன பண்றது? வசம் காட்டி ஓசியால சொல்றாரு, நான் கூட்டு போய் வனாந்திரத்தை சேர்த்து அங்க பாசமாய் பேசுவேன்றாரு. இன்னைக்கு பாசமா பேசுறாரு. மகனே, உன் இருதயத்தையும் உன் வாழ்க்கையும் யோசித்துப்பார். ஆவிக்குரிய ஜீவன் எப்படிக்குது? நீ போற சர்ச்சில் இருக்கிற ஜனங்க, நீ போற பாஸ்டருங்க, ஃப்ரெண்ட்ஸு, அதை வச்சு கணிக்காத. பைபிள் எடுத்து வை, இது உன் பாதைக்கு வெளிச்சமாக மாறட்டும். ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது, ஆனா அவருக்கு தெரியல. கடைசியில் அவர் என்ன பண்றாரு தெரியுமா? என்னை சாகடிச்சிருங்கடா, நான் தான் தப்புன்றார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க,
12வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். கரெக்டா சொல்லிட்டான் மனுஷன். நான் தான் ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில். என்னை தூக்கி போட்டுட்டு உங்க ஷிப்பு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். சரி, தூக்கி போடுறாங்க. ஆனா அவன் சொல்றது என்ன? அவர் எப்பவுமே இந்த சாவுறதுலேயே இருக்கிறாரு. பாத்தீங்களா? என்னை தூக்கி போட்டுருங்க, செத்துறேன் போடான்னு சொல்றாரு. அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். என்ன வசனங்க! நான் உயிரோடு இருக்கிறத காட்டிலும் நான் செத்துறது நல்லதுன்றார். அந்த அளவுக்கு அவருக்கு என்ன தெரியுமா? நல்லா கேளுங்க, பாயிண்ட் நல்லா பிடிங்க. அவருக்கு குற்ற மனசாட்சி, நான் தப்பு, நான் தான் ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில். ஸோ என்னை பனிஷ் பண்ணி நான் செத்துடுறேன், மற்றவங்க நல்லா இருப்பாங்க. இது ரொம்ப தியாகமான நல்ல மனுஷனா? கேளுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மனசை பற்றி? ஸோ இதுக்கு பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த மனுஷன் உண்மையை ஒத்துக்கிறாரு, நம்மளால எல்லாரும் கஷ்டப்படுறாரு, நம்ம செத்துடலாம், மற்றவங்க நல்லா இருக்கட்டும். அன்னைக்கு பரிசேயர்கள் சொன்னாங்க, எங்கள் பாவத்துக்கெல்லாம் நான் கஷ்டப்படுற போல ஒருத்தர் சாவட்டும் ஏசுன்னு. நான் அந்த கதையாது இல்லை. பாயிண்ட்டை நல்லா பிடிக்கணும். நீங்க என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஐயா நல்லா கேளுங்க, யுவர் ஹோல் லைஃப் has come when Jesus ஏத்துக்கிட்ட பிறகு நம்ம லைஃப் இட்டர்னல் லைஃப்ல இட்ஸ் has been pre-arranged. என்ன சொல்றேன்? சத்தமா சொல்லுங்க. pre-arranged. இங்க தப்பு செஞ்சவங்களாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். pre-arranged. ஆண்டவர் முன் குறித்து எல்லாத்தையும் பக்குவம் பண்ணிட்டாரு. ஆபிரகாமுக்கு பையனை போய் நல்ல மனுஷன் போய் பலி செலுத்துறானா, பலி செலுத்த வந்துருவான். ஆனா இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு சப்ஸ்டியூட் அங்க ஒரு ஆடு ரெடி பண்ணணும். அதை முதல்ல ரெடி பண்ணிட்டார். ஸோ இதை அரேஞ்ச் பண்ண தேவன். ரொம்ப அழகான வசனம் நான் படித்தேன் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல. ஆண்டவர் ஒரு திமிங்கலத்தை அரேஞ்ச் பண்ணாராம். என்ன திமிங்கலத்தை அரேஞ்ச் பண்ணாராம்? திமிங்கலம்னு சொல்லிட்டேன், ஆனா அது வசனத்துல எப்படி இருக்கு தெரியல. பாருங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஐயா, உனக்கு ஒரு பெரிய மீனை வச்சுக்கிறாரு, உனக்கு உதவி செய்யறது மீன் வச்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணியிருக்காரு. உனக்கு வேண்டிய உதவி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார் ஆண்டவர். எதுக்கு ஆயத்தம் பண்றாரு தெரியுமா? God is keen on your future. God is very keen on your purpose. ஆனா இவர் என்ன பண்றாரு? தன்னுடைய செல்ஃபே, நான் சீன் போட முடியல, நம்ம சொதப்பிட்டோம், நான் செத்துடணும், வேஸ்ட்ன்றார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நீ சாகக்கூடாது, உன்னுடைய அழைப்பை நீ தான் போய் செய்யணும். உன்னை நான் எங்க அழைச்சனோ அங்க போய் கூட்டிட்டு போறதுக்கு உன் போட்டு போகாது, நான் சப்மரீன் ரெடி பண்றேன் உனக்கு. அதுல என்ன, அவர் அந்த மீனை பெட்டி சொல்றாரு. அந்த என்ன மீன் பாருங்க எப்படி பண்றாரா? அரேஞ்ச்ட் a great fish. பாருங்க, ஃபிஷ் கூட சூஸ் பண்றாரு. அந்த ஃபிஷ் வாயில போய் அதுக்கு மென்று சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ, பிளான் காலி ஆயிடுமே. இவரை பத்திரமா கொண்டுட்டு போய் அது கக்கி விட்டுருச்சு. அப்போ அவர் வேலைக்கு போகணும். இன்னைக்கு God is interested in your future and your purpose. அந்த பர்பஸை கெடுக்கிற காரியங்கள் வந்தா கூட ஆண்டவர் ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க விழிப்படைங்க. என்னன்னா, I have a divine purpose. சொல்லுங்க, தெய்வீக பர்பஸ் இருக்குது என் வாழ்க்கையில. என் வாழ்க்கையில என்ன இருக்குது? ஒரு தெய்வீக பிளானும் தெய்வீக பர்பஸுக்கு நான் வாழணும். எனக்கு எல்லாமே, நானே தப்பு செஞ்சா கூட என்னை மீட்டு என் மைனஸை பிளஸ் ஆக்குகிற தேவனா இருக்காரு. என்னை தேடி ஒரு நல்ல ஒரு மீன் வச்சிருக்காரு. என் கோர்ஸை ரெக்டிஃபை பண்ணி என்னை பண்ணிடுவாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? கில்ட்டியில செல்ஃப் காண்டம்னேஷன், நான் செத்துணும் இல்லை, நான் வாழணும். ஏன்? இவர் போய் பிரசங்கம் பண்ணாருங்க. பண்ணா ஏழையிலேருந்து பணக்காரன் ராஜா கூட ஃபாஸ்டிங் பண்ணி, அது ஒரு ட்ரெஸ்ஸு, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்களா? சாக் கிளாத்து. யாரு? ஆடுக்கு கூட போய் மாட்டி விட்டாங்கப்பா. பாத்தீங்களா? மிருகத்துக்கும் போட்டு வாயெல்லாம் கட்டி வச்சு உபவாசம் பண்ணுன்னு. அது மாதிரி they were very sincere to repent. பட் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு மனுஷனை தேடுறாரு. அந்த மனுஷன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு மேல இவர் தீர்மானம் பண்ணி, ஆண்டவர் நல்ல மனுஷன், இவர் மனசு உருகிடுவாரு, நம்ம இவங்க சாகணும். இந்த மாதிரி எதிர்மாறி சிந்தனைகள். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளே படிச்சுட்டு எதிர்மாறியான சிந்தனையில, கடவுள் நான் பாவி, நான் சாகணும், நான் ஒஸ்ட்டுன்னு யோசிக்காதபடி, உன்னை நான் நீதிமானாய் மாத்துறேன், உன்னை ஆசீர்வதித்து உனக்கு எல்லாம் பக்குவம் பண்றேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இனிலேருந்து யூ மஸ்ட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஃபியூச்சர் பர்பஸ் ஆஃப் காட். இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சிருக்காரு சகோதரனே, சகோதரியே. அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து, லார்ட், மிச்ச காரியம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. சார், பிரியாணி வாங்கினா என்னெல்லாம் ஃப்ரீயாக வரும்? அதுக்காக ஜெபம் பண்ணுங்களா? என்னெல்லாம் வரும்? ஆசை, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, பிரெட் அல்வா, எல்லாம். இதுக்காக நீங்கள் கேட்க மாட்டீங்க. மெயின் கோர்ஸ்னா பிரியாணி இதெல்லாம் வந்துடும். இட்லி வாங்கினா என்னெல்லாம் வரும்?
சட்னி, எத்தனை கலரு, நம்ம ட்ரை கலரே இருக்குது இப்பெல்லாம். ஆனா அதை தேடி யாரும் வரல. கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதி நீ தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இதனால நீங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு ஊழியக்காரன் ஆவறது இல்லை. நீ எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிற. அண்ட் செகண்ட் திங், the first thing பேசி முடிச்சிட்டேன். செகண்ட் திங், you must have eternity mind so that you must ask for prosperity. என்னது? செழிப்புக்கும் பண விருத்திக்கு கேட்கணும். எதுக்குன்னா, இதை தமிழ்ல நீங்க மாத்துங்க, prosperity with a purpose. என்னங்க தமிழ் சொல்லுங்க, prosperity with a purposeனா பணத்துல உயர்ந்து செழிக்கிறது ஒரு நல்ல நோக்கத்தோட. எனக்கு காசு வரணும், ஏன் நான் இதெல்லாம் செய்யணும், எங்க சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என் சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஊழியக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஐசக் ஜோக்கு சிரிப்பு தானா? ஹெல்ப் பண்ணுங்களா? ரைட். அவங்க ஊழியத்தை பலப்படுத்தணும், அவங்க கரத்தை பலப்படுத்தணும். இப்படி நீ கேட்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு நல்ல யோசனையோட, இல்ல எதுக்கு காசு வரணும்னா, நாங்க ஜாலியா நிறைய பிரியாணி டெய்லி சாப்பிட்டு தலப்பா கட்டு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பட் மேலான ஒரு தரிசனம், மேலான ஒரு இதயம். நீங்க காணிக்க எப்படி தான் கொடுக்கணும்? ஃபியூச்சர்ல ஒரு கார் கொடுக்குறவங்களா மாறணும். எனக்கு ஒருத்தர் கார் கொடுத்தாரு. என் மகன் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார் இன்னொருத்தர் கொடுத்தாரு பாஸ்டருக்கு. 22 வயசுல அவன் சொன்னான், வென்டோ கார் வச்சிருந்தான், ஹை எண்டா கார் தான். அவர் என்ன சொல்றாரு? அந்த பாஸ்டர் he deserves to drive a big car. அவர் தகுதியுள்ள ஒரு மனுஷன், பெரிய வண்டியை ஓட்டணும். சின்ன கார் வச்சிருக்காரு, ஒரு பெரிய காரை ஓட்டுற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அவருக்கு நம்ம கொடுக்கணும்னு கொடுத்துறான். 22 வயசுல ஒருத்தன் காரை கொடுக்குறான். உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். நீங்க என்ன கொடுக்குறீங்க? 100 ரூபாய் கொடுக்குறதே பெருசுன்றீங்களா? எவ்வளோ பரிதாபமான நிலைமையில இருக்கிறோம், யோசித்து பாருங்க. கோச்சிக்காதுங்க. உங்களை தூண்டி விட்டானா தான் நான் ஒழுங்கான குலைக்கிற நாய். ஈன்னு காமிச்சு காசு கிடைக்கணுன்றது வீலையா மாதிரி ஆயிடுவோம். ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா யோசித்து பாருங்க, எத்தனை வயசு நீங்க வளர்ந்துட்டுங்க சார்? 60 வயசு 50 வயசு வந்துட்டுங்க. நீங்க என்ன இன்னமும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜபம் தானே ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோமா? நீங்க பலர் வாழ்க்கையை நான் கட்டணும், என்ன நித்தியத்துக்கேற்ற யோசனைகள் கொடுங்க ஆண்டவரே. நான் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாளில் நீங்கள் உங்கள் நேரம் டிவியில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மொபைல் ஃபோனில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேசுகிற பேச்சு என்ன மேட்ரு இருக்குது, தரம் இருக்குதா? சப்ப பார்ட்டிங்களோட இருந்துக்கிட்டுனா சப்ப பார்ட்டியாக மாறிடுங்க. உயர்ந்தவர்களோட யோசிக்கணும். ஃப்ரெண்டே இல்லை சார், ஃப்ரெண்டு வேணாம் சார், யூடியூப்ல இருக்கிற சார் நல்ல பிரசங்காரு, அவங்களோட பேசினாலே, அவங்க பேசுறது கேட்டாலே அவங்க யோசனை நமக்கு வந்துடும். அப்போ நம்ம வளரணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட நம்ம போகும் பொழுது நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடுங்க. ஸோ இன்னைக்கு ஃபாலோ ஜீசஸ். ஜீசஸ் ஃபாலோ பண்ணவன கேட்கிறாரு, வாட் ஆர் யுவர் ப்ரையாரிட்டிஸ்? செத்து போனவங்களோட பேசுற பேச்சு, உலகத்துல செத்து போனா அவங்க செத்து போனவொடனே எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நித்தியம் இருக்கிறவங்க முடியாது. அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்யறதெல்லாம் பணக்கார இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறுது. த டெட் மேன் விஷன் ஆஃப் அ செல்ஃப். கடவுளுடைய விஷன் இல்லாதவங்க தங்களை குறித்து இப்படி தான் யோசிப்பாங்க, நான் என்னத்த பண்ணுங்க, அவ்வளோதான், அங்கே போங்க. லிவ் ஃபார் இட்டர்னல் பர்பஸ். நித்தியமான நோக்கங்களுக்கு நம்ம வாழணும். ஸோ இதை சுருக்கி பார்த்துடலாமா? என்ன பேசினேன் நான் இன்னைக்கு பேசினது நல்லா இருந்துச்சா? ஃபீட்பேக் நீங்கள் கொடுப்பீங்களா? என்னை திட்டுவீங்களா? திட்டினா கூட வாங்கிக்குவேன் நான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுங்கள, அது போதும் எனக்கு. அது இருதயத்தில் இருக்கும். ஆண்டவர் எடுத்து பரிசுத்தாவியானவர் பேசுவார். அழிந்து போற இந்த உலகத்துல நம்மளும் ஒரு அழிந்து போற பார்ட்டியா இருக்கக்கூடாது. அழிந்து போறவர்களை சரியான திசைக்கு மாத்தணும். உங்களால செய்ய முடியாதுன்னா செய்யறவங்களோட சேர்ந்துருங்க. என்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் சில காரியத்தை இதை சொல்லு. வெளியூருக்கு போனா கூட ஜனங்களுக்கு ஆண்டவர் வரப்போறாருங்க. வெறும் ஆண்டவர் வரப்போறாரு சொன்னா, இந்த மேட்டர் நான் பேசுனதை ரெடி பண்ணாதான் அவர் வருகைக்கு நீங்க ரெடியா இருக்க முடியும். தெரியுதா? வாலிப பிள்ளைகளை ஒரு கவனம் இல்லாத மடில்டு மைண்டு, ஸ்கிராம்பிள்டு எக் மாதிரி கச்சா முச்சான்னு உன் வாழ்க்கையில கல்யாணம் வரப்போல கல்யாணம் நடக்கும்டா. இப்பமே பொண்ணுங்க மேட்ரு, தேவையில்லாத மேட்ருங்க, பரிசுத்தம் இல்லாத மேட்ருங்க, இதுலெல்லாம் நீங்க ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய அனல் வளர்ச்சி இருக்காது. எப்படியான தெரியும்? அப்படிதானே நாங்க இருந்தோம், அதனால தெரியும். நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தானங்கய்யா. ஒருத்த 30 வருஷத்துல கல்யாணம் ஆகுது, 20 வயசுல இருந்தே முறவாசல் செஞ்சுட்டு இருப்பான். அந்த பொண்ணு காலேஜ்ல வர பிறகு இவன் போய் நிற்பான். அந்த பொண்ணுடைய அப்பன் கூட வர மாட்டான். இவன் போய் நின்றுட்டு இவன் டிரைவர் வேலை செஞ்சுட்டு
கரெக்டாக அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சு வேலை போல எங்கள் அம்மா செத்துருவேன்னு சொல்கிறா, நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்லி இவனை கட்டி விட்டுரும். ஏன்னா இவன் தான் மொரவாசல் கேஸ் ஆச்சா. இவனை கல்யாணம் பண்ணால் அவன் என்னைக்கு மேலே வருவா? மேலே வர கேஸ் இப்படி இருக்காது, அது படித்து பிஸியாக இருக்கும். நீ யோசித்துங்க, நான் சொல்கிறது இப்படி தான் மற்றவங்க யோசிப்பாங்கன்னா உனக்கே யோசனை தெரியாது. நீ தான் பெரிய ஜாங்கோ மாதிரி ஹீரோ மாதிரி நினச்சிட்டு இருப்ப. ஷர்ட்டு பேண்ட்டு போட்டுட்டு அங்கே போய் நின்ற உடனே எல்லாரும் ஒருத்தரும் ஒன்றை மதிக்கிறது இல்லை, குப்பை கட்டுறேன்னு தெரியும். உன் வாழ்க்கையில் நீ பெரிய ஆள் ஆகணும்னா தம்பி, நீ படித்து உன் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி நீ உனக்கு ஒருத்தன் 5000 ரூபாய் நான் கொடுக்குறேன் சார் நீ வான்னு சொல்கிற அளவுக்கு உன்ட்ட திறமை இருக்கா? திறமை இருக்கா? திறமையை வளர்க்கணும், திறமையை தீட்டணும், திறமையில படிக்கணும், கடவுளுடைய உதவி கேட்டு நீ 10 மடங்கு தானியேல் மற்றவங்களை காட்டில இருந்தனால்தான் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தான். யோசேப்பு வளர்ந்திருந்தனால்தான் ஒரு தேசத்தின் தலையெழுத்தே மாத்தினான். இன்னைக்கு உனக்கும் அந்த அழைப்பு இருக்குது, ஆனா உன்னுடைய டிஸ்ட்ராக்ஷன். ஸோ ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாட்டி காடிங்க எடுத்துக்கலாம். ஆனால் நீங்க போயிடாதுங்கன்னு நான் உங்களை கெஞ்ச மாட்டேன், பிச்சை எடுக்க மாட்டேன். போறவங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் ஏவப்பட்டவர்கள் உதவி செய்யட்டும். ஆனா நீங்க போகாதுங்க, ஜபத்துல இருந்துட்டு போங்க. கண்ணில் மூடி கொஞ்சம் யோசித்து பாருங்க, உன் லைஃப் எப்படி இருக்குது? இந்த சத்தத்தை கேட்ட பிறகும் உன் வாழ்க்கை திசையை மாத்தணும். worst ஆயிட்டு worst becoming worse. இப்பமாச்சும் சீக்கிரமாக விழிப்பாயி, ஆண்டவரே எது அதிக முக்கியமோ அதுல நான் கணவனத்தை செலுத்திட்டோம் ஆண்டவரே. மனுஷன் வாழ்க்கையில வருத்தங்களும் அவங்கள இன்பங்களுமே முல்லை போல ஆண்டவருடைய வசனத்தை பட்சித்து போகுது. வேண்டாத வருத்தம் இருக்கா அவன் வாழ்க்கையில? கர்த்தர் மேல போட்டுடு. ஏன் வருத்தம் உனக்கு தேவை? கர்த்தர் நான் உனக்கு யாவையும் செய்யற தேவனா இருக்கேன்ன்றாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல போட்டு விட்டு கிளியர் மைண்டில் உண்மை வெளிப்படுத்துங்க ஆண்டவரு, உங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரு, உங்களுடைய எங்களுக்கு வெளிப்பாடை கொடுங்க, உங்களை குறித்து நான் இன்னும் அறியணும் ஆண்டவரு. அப்படியே கண்ணில் மூடி கரங்களை வைத்து இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி நான் சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி நான் சேரணுமே. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. இன்னைக்கு ஆண்டவரே உங்க பிரச்சனை எனக்கு வேணும். அவர் பிரச்சனத்தை விட்டு எதுலலாம் விலகி இருக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். உனக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு யாரும் வேணாம், நீங்களே நியாயம் தீருங்க. உங்களுக்கு தெரியும் தேவையில்லாத ஐக்கியம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, தேவையில்லாத டைமு, உன் மொபைல் ஃபோனில் நீ செய்கிற வேலையில் எதெல்லாம் உன்னை உயர்த்த போது, எதெல்லாம் உன்னை व्यसனமாகவும் பலவீனமாக்குது தெரியும். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே உம்மை விட்டு பிரிக்கிற காரியங்களை நான் வெறுக்கிறேன். நீ தான் தீர்மானம் பண்ணணும், நான் பண்ண முடியாது. யூ டிசைட். நோ, இதுக்காக ஒரு ஜபம்லாம் பண்ண முடியாது. தலையை தொட்டு எண்ணெயை ஊற்றி நீ தீர்மானம் பண்ணு. உன் வீட்டுக்குள்ள நீ தானே கதவை திறந்து நாய்களை விட்ட, நாய் எல்லாத்தையும் வேற போ இயேசு நாமத்துல எனக்கு உனக்கும் என்ன வேணாம் துரத்து. அப்பா நான் மாற வேண்டிய ஏரியாலாம் பரிசுத்தாவினரே எங்களோட இடைப்படுங்க. தாய் தப்பன் வாயில கூட சில சமயம் திருத்த வேண்டிய காரியங்களை சொல்லியிருப்பாங்க, ஆனா அலட்சியப்படுத்திட்டோமா? தம்பி உனக்கு அழகான எதிர்காலம் இருக்கு ராஜா, உன்னை ஆண்டவரை பயன்படுத்த போறாரு. உன் வாழ்க்கை முடியல, என் லைஃப் போட்டோம் அப்படின்னு தற்கொலை செய்யற மாதிரி யோனா சொன்ன மாதிரி செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு உன் மேல எவ்வளோ ஒரு அழைப்பு வைத்திருக்கிற மகனே, நீ சும்மா செத்து போலாம் நினைக்காத. நீ போனா போதும் ராஜா, நினைவையே மனம் திரும்பும். உன் வாயில இருக்கிற வல்லமல்ல, நான் செயல்படுற காரியம். நீ மட்டும் போறதுக்கு ரெடி இருப்பா. என்னை அனுப்புங்க ஆண்டவரே, உங்க வேலைக்கு நான் இருக்கிறேன், என்னையும் பயன்படுத்துங்கன்னு நீ அங்கீகரிங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்துல கூட சிலவர்களுக்கு ஆண்டவருக்கு நீ ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தாருன்னா என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லு. உன் அனைத்து தேவையும் அவர் பார்த்துக்கு வர்ற ராஜா. பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் பணத்தை அனுப்புவாரு. யோக்கியமான ஒரு ஊழியக்காரனா நான் இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள ஒரு ஊழியக்காரனா இருக்கணும். திருட்டு பையனா இருக்க கூடாது.
ஆண்டவரே, நான் வெறும் பூசாரி வேலை செய்யற சாமியாரா இருக்க வேண்டாம். நான் கடவுளுடைய பாரத்தோடு, ஜனங்களுடைய இதயத்தின் பாரத்து, ஜனங்கள் மேல் அக்கறை உள்ளவனாக ஆண்டவரே, அதே நேரத்துல கொலைக்கிற நாயாய் காணப்படட்டும் ராஜா. என்னை மாற்றுங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க இருதயத்துல சொல்லுங்க. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே. ராஜா, உம் பிரசன்னம் வேண்டுமையா, இப்போதும் எனக்கு தாருமையா. அப்பா, உன் பிரசனத்தை விட்டு விலகினான் நான் விலக மாட்டேன் ஆண்டவரே. எந்த அழகான பொண்ணு வந்தாலும், எந்த பெரிய ஆஃபர் வந்தாலும், பணம் வந்தாலும் நான் போக மாட்டேன். யோசேப்பு எப்படி இருந்தான்? தானியேல் எப்படி இருந்தாங்க? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி இருந்தாங்க? உம்மை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன் யோபு சொன்னார் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த வைராக்கியத்தை தாருங்க ஆண்டவரே. பிரசன்ன சொல்லுவோம். பிரசன்ன தேவ பிரசன்ன, ஆஹா பிரசன்ன, பிரசன்ன தேவ பிரசன்ன. இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி நான் சேரணுமே, இன்னும் கிட்டி நான் சேரணுமே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. அப்பா, உன் பிரசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் பிரசனம் உன்னோடு கூட போகும் சொன்னீரப்பா. அந்த யாக்கோபுக்கு சொல்லுங்க, ஐ ஆம் வித் thee. இன்னைக்கு சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கேன், உன்னோடு போய் உன்னை பத்திரமாக கொண்டு வருவேன், நான் சொன்னதெல்லாம் செய்வேன் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாழ்க்கை ஒழுங்கா வாழணும், ஆண்டவருடைய அற்புதங்களையும் வல்லமையும் வாழ்க்கையில பார்க்கணும், அதிசயங்களும் பார்க்கணும். பிரசனத்தை விட்டு போற எந்த காரியமே வாழ்க்கையில வேண்டாம். அதை இவர்களே மாற்றுறது பொறுப்புள்ளவர்களாய் மாற்றி ஆசீர்வதிங்க. வாழ்க்கை ஆசீர்வாதங்கள், உலகத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதமா இவளெல்லாம் உன்னை கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டேன் ஆண்டவரே. பட் ராஜ்யத்தை தேடுறவர்களாக, அந்த ஞானமுள்ள கன்னிகளாக நாங்கள் காணப்படட்டும் ராஜா. Bless them, Father. In Jesus' name we pray. Amen. Amen.